22/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கோட ரிசல்ட் பார்த்துடலாம். 21/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு 914 ரிசல்ட் வந்துருந்து டியரில். 914 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபுல் வின்னிங்குமே கிடையாது. ஆனால் 3 நம்பர் மிஸ் ஆச்சு. 294 பாக்ஸ் கொடுத்துருந்தோம், அது மிஸ் ஆச்சு ஒரு நம்பரில் பாக்ஸில். அதுக்கப்புறம் இங்கே பவர் கேசிங் கொடுத்துருந்தோம். பவர் கேசிங்கில் 915ன்னு ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. அப்புறம் 964ன்னு இருக்குது, அதுவும் ஒரு ஏசி வின்னிங் ஒரு ஏபி வின்னிங் அந்த மாதிரி தான் வின்னர் இருக்குது. மற்றபடி எல்லாம் மிஸ்ஸிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு கேரளா ரிசல்ட்டு 370 ரிசல்ட்டு. 370 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டில் மட்டும் ஒரு வின்னிங், ஆல் போர்டு 0 வின் ஆச்சு. அதுக்கப்புறம் 370க்கு 130ன்னு கொடுத்துருந்தோம், எதுவும் மிஸ்ஸிங் தான் இருக்குது. கேல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய வின்னிங்கும் இல்லை. அதுக்கப்புறம் 6 PM டிஆர் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் வின்னிங், டேரெக்டாகவே ஃபுல் வின்னிங் ஆச்சு. நம்ம இந்த 605க்கான பவர் கேசிங் கொடுத்துருந்தோம். 105ன்னு 105 டேரெக்டாகவே ஃபுல் வின் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏசிபிசிஏபிலையும் பவர் கேசிங் 6556க்கான பவர் கேசிங்கில் 15 ஏசி 15 வின் ஆகிருக்குது. சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் இதான் மொதல் வின்னிங். வாரத்துக்கு 2 இல்லை 3 வின்னிங், 2 இல்லைனா 3 வின்னிங் கன்ஃபார்ம் தர முடியும்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரத்தில் ஏதோ கடைசி நாளில் ஒரு வின்னிங் வந்துருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஒரு வின்னிங் இல்லைனா 2 வின்னிங் எடுக்கிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக பண்ண தான் செய்வேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 8 மணிக்கு 633 ரிசல்ட்டு. 633 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே அப்படி தான் ஆல் போர்டில் 6 வினாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிசியில் 863 பாக்ஸ் கொடுத்துருந்தோம், அது 8ஓட பவரில் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம பவர் டு பவராக இருக்கிறனால அது பவர் டுக்காக கெஸ்ஸிங் கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, பவர் டு பவராக இருந்தாலும் பவருக்கும் கெஸ்ஸிங் நம்பர் எடுத்துக்க செஞ்சுருக்கோம். நாளைக்கு அதனால் வின்னிங் பம்பர் குழுக்கள் மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. கேரளாலையும் சரி டிஆரும் சரி. ஏன்னா வாரத்தில் இனி 2 நாள் தான் இருக்குது. 2 நாளுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுத்தே ஆகணும். அதுக்கான முயற்சியில் தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். 8 PMக்கு 633 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல் போர்டில் ஒரு 6 மட்டும் தான் வின்னிங். மற்றபடி பவர் கேசிங் இந்த 8668க்கான பவர் கேசிங் கொடுத்துருந்தோம். அதில் 63 ஏசி 63 வின், ஏபி 63 வின். ஒரு நல்ல ஒரு இதில் தான் போச்சு. இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்தாச்சு. அப்புறம் 22/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங், இது நம்மளோட ஷார்ட் கெஸ்ஸிங். இதுதான் நம்மளோட ஃபுல் கெஸ்ஸிங். இதோட பவர் கெஸ்ஸிங் தான் நமக்கு எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு 22/11/2025க்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 9017 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏசிபிசிஏபியில் 16619779 10012442 எடுத்துக்கிறோம். அப்புறம் ஏபிசியில் 952 196 204 610 987 சொல்லிட்டு பாக்ஸில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பம்பர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு என்னோடய நம்பர் கொடுத்துருக்கோம், 017398ன்னு கொடுத்துருக்கோம். இதில் ஒரு ஏசிபிசிஓ ஏபிஓ இல்லை ஃபுல் நம்பரே வின்னிங் வரணும்னு தான் எடுத்துருக்கோம். மேபி ஃபுல் நம்பர் வின்னிங் மிஸ் ஆச்சுன்னா ஒரு ஏசிபிசிஏபி ஏதாவது வின்னிங் இருக்கும். அதை நீங்கள் டைரெக்டாகவும் வச்சு ப்ளே பண்ணலாம், பாக்ஸாகவும் ப்ளே பண்ணலாம், பிரித்து வச்சும் ப்ளே பண்ணலாம். ஏசி 07 ஏபி 01 அது மாதிரி இதையும் AB39, AC38, BC98, BC17
அந்த மாதிரியும் வச்சு பிரித்து ப்ளே பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் ப்ளே பண்ணலாம், பாக்ஸாகவும் ப்ளே பண்ணலாம். அது பம்பர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துருக்கோம் நாளைக்கு. இது டியர் கேரளாவுக்கு 2க்குமே பொருந்தும். இது பம்பர் ஸ்பெஷல் நம்பர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பவர் கேசிங் பார்த்துடலாம். ஏசி பிசிஏபியோட பவர் கேசிங் 1661 ஆல்ரெடி பவர் 2 போகிறதுனால அதுக்கு பவர் எடுக்கலை. அதுக்கப்புறம் 9779க்கான பவர் கேசிங் 9229 எடுத்துருக்கோம். அப்புறம் இதோட பவர் கேசிங் வந்து நான் கீழே இருக்குது 7447 இருக்கனால அதை விட்டுட்டோம். அது மாதிரி இந்த 24 போட்டுருக்கனாலே அது இன்றைக்கி நம்பர் கம்மியாக தான் இருக்கும் இந்த பவர் கேசிங்கானது. அதுக்கப்புறம் 1001க்கான பவர் கேசிங் மட்டும்தான் 1551 6006 சொல்லி எடுத்துருக்கோம். இதுக்கான பவர் 2 பவர் இங்கேயும் வேறு மாதிரி இருக்கனால தான் இங்கே நம்பர் கம்மியாக இருந்திருக்கு. இதுலேயும் ஒரு நல்ல வின்னிங் வரலாம். நீங்கள் பவர் கேசிங்கை ஃபாலோ பண்ணுறவங்க பவர் கேசிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், டைரக்ட் கேசிங்கை ஃபாலோ பண்ணுறவங்க டைரக்ட் கேசிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் கன்ஃபார்ம் இன்னும் 2 வின்னிங் நான் தந்தையாகணும். 2 வின்னிங்கில் ஒரு வின்னிங் தான், வாரத்துக்கு 2 இல்லைனா 3 வின்னிங் தான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு வின்னிங் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு வின்னிங் எடுத்தாலே எனக்கு அது பெருசாக தான் இருக்கும், வாரத்துக்கு 2 வின்னிங் எடுத்தாலே. அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது இந்த ஏபிஎஸோட பவர் கேசிங் 952க்கு 452 902 957 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 196க்கு எனக்கு பவர் 2 பவர் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்துக்கு 863 விட்டோம். எனக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 196க்கான பவர் கேசிங்கில் 696 எடுத்துருக்கோம், 146 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 204க்கான பவர் கேசிங் 704 254 209 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 610க்கு இதுவும் பவர் 2 பவராக இருந்தோம், விடவே இல்லை. 110 எடுத்துருக்கோம், 615 எடுத்துருக்கோம். அப்புறம் 987க்கான பவர் கேசிங் 487 937 983 சொல்லி கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம். நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் வரணும்னு சொல்லி தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். நம்ம கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க, கமெண்டில் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.